கன்னியாகுமரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பசிலியான் நசரேத்தை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாகர்கோவிலில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை வேட்பாளராக நிறுத்தியிருப்பதாகவும் அவரது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என கூறிய அவர் விவசாயிகளை திமுக அரசு ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் வந்தாலே திமுகவினர் கவர்ச்சி திட்டங்களை அறிவிப்பதாகவும் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக கூறிய திமுக அரசு அதன் விலையை குறைக்கவில்லை என குற்றம் சாட்டிய EPS பெட்ரோல் டீசல் விலை உயர்வே விலைவாசி உயர்விற்கு காரணம் என்று கூறினார். தேர்தல் வந்துட்டா அப்படியே அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க, அறிவிப்பு கொடுப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதோட அப்படியே விட்டுடுவாங்க. அதுதான் திமுகவுடைய கைவந்த கலை. ஆட்சிக்கு வரைக்கும் மக்களை அப்படியே நேசிப்பதை போல தோற்றத்தை வெளியிடுவார்கள், ஆசை வார்த்தைகளை பேசுவார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிருவாங்க. நீங்க வாங்கி சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள் அத்தனைக்கும் விலை அதிகமாக இருப்பதற்கு டீசல் விலை தான் காரணம். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 4 ரூபாய் குறைப்பினாங்க, இதுவரைக்கும் குறைக்கல. வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே திமுக தொண்டர்களை குடும்பம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அழைப்பதாக சாடிய எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருப்பவர்கள் குடும்பம் என்றால் அதில் இருந்து ஒருவரை திமுக தலைவராக்க முடியுமா என சவால் விடுத்தார். குடும்பம் சொன்னாங்க, ரைட், அப்படியே வச்சுக்கலாம். அந்த குடும்பத்தை சேர்ந்த நீ தான் குடும்பம் சொல்றீங்களே திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் திமுக தலைவராக்குங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சரா வர்றதுக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க, ஏத்துக்குவாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஓட்டு வாங்கறதுக்கு மட்டும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் குடும்பம் இருக்க வேணுமா? அதிமுகவில் அடிமட்ட தொண்டன் கூட தலைவராக முடியும் என கூறிய EPS சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் திமுகவில் தலைவராக இருக்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினர். அண்ணன் தமிழ்மகன் உசேன் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர். அவர் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். திமுகவில் இருக்க முடியுமா? முடியுங்களா? ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர் இந்த கட்சியுடைய தலைவராக இருக்க முடியுமா? அண்ணா திமுகவில் மட்டும்தான் இருக்க முடியும், திமுகவில் இருக்கவே முடியாது. திமுக ஆட்சியில் அரிசி, பருப்பு, மளிகை பொருட்களின் விலைவாசி கடுமையாக உயர்ந்து விட்டதாகவும் திமுக ஆட்சியில் சொத்து வரி, மின் கட்டணம் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டிய EPS கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக அரசு நிறைவேற்றியதாக கூறினார். இன்ப நிதி வந்தால் கூட ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலையில் திமுகவினர் அடிமைகளாக இருப்பதாக விமர்சித்த EPS போதைப் பொருளை கடத்துவதற்காகவே திமுகவில் அயலக அணியை உருவாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.